Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Sri Gurubhyo Namaha. Adityaja Somaja Mangalaja Buddhaja Cha Guru Sukra Sanibhyascha Rahave Ketave Namo Namaha. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட, ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட, தாய்க்கு பிறகு அவனை மன்னித்து ஒரு மனுஷனாக வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்குது, குருவுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஒரு ஜாதகனை லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும், அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார். அவ்வளோ பெரிய தியாக மனப்பான்மை உடையவர், உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு. அதனால தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு, உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும், ஒரு குருவை பின்பற்றுங்க. குரு இல்லாத பாடம் குப்பையிலே. அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி மதியம் 1:20 குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதுன ராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது. சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ அது போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும். பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபய லக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உபய லக்னம் சிறப்பு. அப்போ குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிதி பற்றாக்குறை விலகும். மெயினாக பண பற்றாக்குறை. அது யாராக இருந்தாலும், ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும், வறுமையில் வாடக்கூடிய குடும்பமாக இருந்தாலும், அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன வியாபாரிகள், அதே போல் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ யாராக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக 12 ராசிக்குமே பண பற்றாக்குறை இருந்து வருகிறது. இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்குன்னு உங்களுக்கு அடுத்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க, ரேட் படியில் ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க. இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு, அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும். வராத பணங்காசுகள் சேரும். எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, பையன் பேருக்கு பண்ணிட்டேன், பொண்டாட்டி பேருக்கு பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று இல்லை, வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன், ஹெல்ப்புன்னு கேட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள், வராத பணங்காசுகள் இருக்குமே. ஆனால் வராத பணங்காசுகள் சேரும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். ஒரு லோன் போட்டிருக்கீங்க, லோன் அமையல, லோன் கிடைக்கும். அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க, வேலை அமையும். அப்படி இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க, இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க, அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை, அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, மங்கள யோகம். வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம். நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில், உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ அதெல்லாம் உங்கள் 2 பேருடைய ஜாதகமும் பார்க்கணும். உங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும். அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட குழந்தை பாக்கியம், ஏன்னா குரு தான் முக்கியம். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மெயினாக திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், 40 வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது, எல்லா கோவிலும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆகையினால அந்த மாதிரி 40 வயசு ஆகுது சாமி, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா? உங்கள் பொண்ணுக்கு 41 வயசு ஆனாலும் கவலைப்படாதீங்க, ஜாதகம் எட்டுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்போ திருமணங்கள் நடைபெறும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும். அதே போல் மெயினாக மனக்கசப்புகள், குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால், மன வேற்றுமை இருக்குமே ஆனால், பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடந்திருக்கோ, ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க, அது ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், நல்ல கிளைண்ட்டை ஒரு 25 வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தேன் சாமி, திடீர்னு ஒருத்தர் வந்தான் கலகம் பண்ணா, என்னாலேருந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு, அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது. ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும். ஸோ பொதுவாக குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. சிங்கிள் லைனில் சொல்கிறேன், ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது. வாருங்கள் நண்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் பொதுவாக 9 வருஷத்துக்கு பிறகு இல்லை, 12 வருஷத்துக்கு பிறகு, இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா சரியாக 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நல்ல யோகம் துலாம் ராசிக்கு வந்துள்ளது. துலாம் ராசி என்பர்களே, 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்திருப்பீங்க. அப்புறம் ஒரு மாமா அங்கம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. 12 வருஷங்கிறது ஒரு மாமா அங்கம். அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி அந்த நினைப்பிலேயே வாழ்ந்துட்டுருப்பீங்க. திரும்பவும் நம்ம அங்கே எப்போ போவோம், திரும்பவும் நமக்கு எப்போ அந்த பதவி கிடைக்கும், அந்த பொசிஷன் நமக்கு எப்போ நம்ம வருவோம், திரும்ப நமக்கு அந்த மாதிரி வியாபாரம் எப்படி அமையும், தொழில் எப்படி அதே மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்கும், எங்கள் அப்பா சூப்பராக இருந்தார் சாமி, எங்கள் மாமனார் சூப்பராக இருந்தார் சாமி, இது அவங்க ஆரம்பித்து கொடுத்தது அப்படின்னு ஒரு 12 வருடத்திற்கு முன்பாக எப்படி ஒரு சிறப்பான நல்ல யோகம் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருந்ததோ அதை போல மீண்டும் ஒரு ராஜ யோகம் உங்களுக்கு அமைய போகுது. நல்ல ஒரு ராஜாங்கம் அமைக்கக்கூடிய தன்மை, உயர்ந்த ராஜாங்கத்தை அமைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு அமைய போகிறது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அப்படி என்ன சாமி யோகம் சார்? 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய சனி பகவான், பூர்வ புண்ணியமான 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் லாபத்தை கையை வச்சு அதை உடைக்கிறதுக்குனே இருக்கக்கூடிய கேது, இவங்க 3 பேரையும் சரி பண்ணக்கூடிய வகையில் அவங்க 3 பேரையும் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல 9ஆம் இடத்தில் உங்களுக்கு குரு. இந்த குரு பெயர்ச்சியால் சூப்பரான முறையில் 100% இல்லை, 200% இல்லை, 1000% நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னு சொன்னால் அது துலாம் ராசி. 9இல் குரு சார், 9ஆம் இடத்தில் குரு இருக்க பெற்றவரனுக்கு ஓடிப்போனாலும் யோகம்தான். அப்போது நல்ல அற்புதமான குரு பெயர்ச்சி. குறிப்பாக நீண்ட கால கனவுகள் நிறைவேறும். நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம்,
சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அது எந்த துறையை வேண்டுமானால், சின்ன திரை, பெரிய திரை, கலைத்துறை, சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல் பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்கள், பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், சின்ன சின்ன பிள்ளைகளை பார்க்குறோம், வயசில் பெரியவங்களையும் பார்க்குறோம், சாம்பியன்ஷிப்பாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும். விளையாட்டுத்துறையிலாக இருக்கலாம், அல்லது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாணவ செல்வங்களாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். என்னது பிடெக் எம்டெக் முடிச்சுட்டார், அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாரு, அனுப்பலாமா? ஆம்பளை குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இன்னும் படிக்கணும்னு, எம்எஸ் பண்ணணுங்கிறாங்க, லண்டன் போகணுங்கிறாங்க, இந்த மாதிரியான கேள்விகள். அப்போ மாணவ செல்வங்களுக்கு வெளிநாடு சென்று ஹையர் ஸ்டடீஸ், உயர்கல்வி, குரு வாச்சேங்க, படிக்காமல் விட்டுருவார் அவரு, ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். உங்கள் குழந்தை போகலாமான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் கல்யாணமாக இருந்தாலும் குழந்தை பெற்றிருந்தாலும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி அது கிடைக்கும். அதே போல் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, கவலைப்படாதீர்கள் துலாம் ராசி அன்பர்களே. நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அதே போல் அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும், பிரைவேட் ஜாப் ஆனாலும், அரசு அதிகாரிகள் நீங்கள் எந்த துறையில், எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், சீஃப் செக்ரட்டரியிலேருந்து எந்த துறையை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எனதொருமை துலாம் ராசி அன்பர்களே. விளையாட்டுத்துறை சிறப்பானதாக இருக்கும். அரசு அதிகாரிகளுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும். அரசியல் தலைவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. மாணவ செல்வங்களுக்கு உயர் கல்வி கிடைக்க போகுது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல பேர் புகழ் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருக்குமே ஆனால், எனக்கு என் மேனேஜர் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, அல்லது என்னுடைய உயர் அதிகாரிகள் எனக்கு ரொம்ப இம்சை பண்ணுறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க, ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு மனக்கசப்புகள், வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல, சரி, அது மாதிரி மனம் ஒப்பாமல் இருக்குமே ஆனால், மைண்டும் மனசும் அந்த இடத்துல ஒரு டெடிக்கேட்டடாக என்னால் செய்ய முடியல சாமி அப்படின்னு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், கலகங்கள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே ஆனால், கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. 9ஆம் இடத்தில் குரு அருமையாக இருக்கும். அதே போல் தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள், குழந்தை பாக்கியம். சார், திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் உண்டு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு தம்பதிகள் வந்தாங்க, ஒரு 3 மாதம் ஆக போகுது, ஏன் 4 மாதம் ஆக போகுது. நிறைய 2 முறை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க, அமையலை. நம்மிடத்திலே வந்தார்கள், வாராகி இடத்திலே வந்தார்கள், சிறு சிறு பரிகாரங்கள், ஹோமங்கள், இயற்கையான முறையில் இன்னைக்கு அவங்க குழந்தை உருவாகி இருக்கிறாங்க, அற்புதமாக இருக்காங்க, ட்வின்ஸ் பேபி. அப்போது துலாம் ராசி அன்பர்களே, குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகம் உண்டு. பிரிந்த உறவுகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், பழகியவர்களாக இருக்கலாம், இரகசிய உறவுகளாக இருக்கலாம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அதிர்ஷ்டம், யோகம். அது என்னதான் செய்வனியாக இருந்தாலும், வசியமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க.
எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், எதிரிகள் அடங்குவார்கள், எதிரிகளுடைய கொட்டம் அடங்கும், உங்களுக்கு அதிகாரம் கைக்கு கிடைக்கும். அப்போ துலாம் ராசி என்பர்களே, அதிர்ஷ்டமான பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தீர்மானிக்கும். அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.